சூராவுடைய விளக்கத்தை ரமலான் துவக்கத்திலிருந்து நாம் பார்த்து வருகிறோம். அதில் இறுதியாக நம்ம பார்த்தது இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன், இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் என்று இறைவனிடத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு உறுதிமொழியை அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்கிறான். அதில் இபாதத்து அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தமாகணும், உதவி தேடுவதும் அல்லாஹ்விட்ட மட்டும்தான் கேட்கணும். இதில் தான் மக்கள்லாம் தப்பு செய்கிறாங்க. இறைவனை ஏற்றுக்கொள்வதில் கரெக்டாக இருந்தாலும் யாரை வணங்குறது என்பதில் தவறு செய்கிறார்கள், யாரிடத்தில் உதவி தேடுவது என்பதிலையும் தவறு செய்கிறார்கள் என்பதை பார்த்தோம். இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்னென்று கேட்டால், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொல்லுகிற நாம் வணக்கம் என்றால் என்ன என்பதை சரியான முறையில் விளங்கி கொள்ளவில்லை. அதான் அடிப்படையான காரணம். இப்போ வணக்கங்கள் என்பது நிறைய இருக்கிறது. வணக்கங்கள்லேயே தலையான சிறந்த முதல் தரமான வணக்கம் ஒன்று இருக்குன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். திருமதியில் இந்த ஹதீஸை பார்க்கலாம். 2895, 3170, 3294 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்வாவு ஹுவல் இபாதா, துவா இருக்குதே அதான் வணக்கங்கிறது. வணக்கத்திலே ஃபர்ஸ்ட் வணக்கம் என்னன்னு கேட்டா துவா தான் வணக்கம்ட்டாங்க. அப்ப துவா வணக்கம் ஏன் சொன்னாங்கன்னு கேட்டா, இன்னைக்கு ஒரு மனிதன் இறைவனை எஜமானனாக ஏற்றுக்கொண்டு தன்னை அடிமையாக ஒத்துக்கொள்ளக்கூடிய அம்சம் துவாவுல தான் 100% அப்படியே இருக்குது. அதுல வேற ஒண்ணுமே இல்லை. நோன்பு வைக்கிறோம், சகர் சாப்பிட்றோம், அதுல எத்தனை நோக்கத்துக்கு சாப்பிட்டு போயிடலாம், அதுல அந்த 100% வராது. அது நீயத்தை கொண்டு அது இபாதத்தை ஆயிக்கிறது. இந்த துவாவை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்க நான் தான் உனக்கு அடிமை, நான் உனக்கு அடிமை தான், நீ தான் எனக்கு எஜமான் என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய அம்சம் இருக்கிறதுனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்வாவு ஹுவல் இபாதா, துவா ஒரு வணக்கம்னு அவங்க சொல்லல, துவா தான் வணக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க துவா தான் வணக்கம்ங்கிறத. அப்ப துவா செய்தல் என்பது, பிரார்த்தனை செய்தல் என்பது அல்லாஹ்வை தவிர வணக்கம் ஆயிடுச்சுல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க துவா தான் வணக்கம், துவா தான் வணக்கம் என்று ஆகிவிடும் பொழுது, அப்ப துவாவை யாரிடத்துல நீங்க போய் செஞ்சாலும் சரிதான் அவங்கள வணங்குறீங்கன்னு அர்த்தம். என்ன கோரிக்கை வைங்க, அதை பற்றி வாங்கித்தாண்டு கோரிக்கை வச்சுட்டு போங்க, அல்லது நீங்க சிபாரிசு பண்ணுங்கன்னு கோரிக்கை வச்சுட்டு போங்க. பிரார்த்தனை என்ற கோணத்தில் நீங்கள் யாரை போய் நீங்க அழைச்சாலும் சரிதான் அது என்னது, வணக்கம் செய்யறதாக ஆகிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கடுமையான முறையில் சொல்லி தந்துட்டாங்க. இய்யாக்க நஅபுதுடைய விளக்கத்துக்கு இந்த ஒரு ஹதீஸே போதும். உன்னையே வணங்குகிறோம்னு சொன்னா உன்னிடத்துல தான் நாங்கள் துவா செய்வோம், உன்னை தவிர யாரிடத்திலையும் துவா செய்ய மாட்டோம் அப்படின்னு ஆயிரும். இதுல இந்த துவாங்கிற வார்த்தை இருக்குதுல, இந்த வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கு, குழப்புவாங்க சில ஆளுக்கு. அதுக்காக சொல்லி வர்றேன். துவாங்கிற வார்த்தை அகராதியில அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, இஸ்லாமிய வழக்கத்தில் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அகராதியில துவாவுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா கூப்பிடுறதுன்னு அர்த்தம். ஒரு ஆள் போயிட்டு இருக்காரு, இங்க வாடாண்ட துவா. துவாங்கிற வார்த்தைக்கு டிக்ஷனரியில என்ன அர்த்தம்னு கேட்டா அழைத்தல், கூப்பிடுதல். ஒரு ஆள் போயிட்டு இருக்கும்போது அழைக்கிறது, போயிட்டு இருக்கிற ஒரு ஆளை கூப்பிடுறது. இங்க வான்னு சொல்லி ஒரு ஆளை கூப்பிட்டோம்னு சொன்னா அதுக்கு அரபுல சொல்லக்கூடிய வார்த்தை தஆ. தஆ என்றால் அழைத்தான், எது என்றால் அழைப்பான், துவா என்றால் அழைத்தல். துவாங்கிற வார்த்தைக்கு டிக்ஷனரியில அகராதியில நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் கிடைக்கும்னா அழைத்தல்ங்கிற அர்த்தம் தான் அதுல கிடைக்கும். நிறைய சொற்கள் நம்ம வணக்க வழிபாட்டுள்ள நிறைய சொற்களுக்கு இப்படித்தான். இப்ப நோம்புக்கு சவுமுன்னு சொல்லுவாங்க அரபு மொழியில. குர்ஆன்ல கூட அல்லாஹ் சவுமுங்கிறத தான் நோம்புக்கு யூஸ் பண்றான். ஹதீஸ்ல கூட சவுமு என்ற வார்த்தை தான் நோம்புக்கு பயன்படுத்தப்படுது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு இந்த அர்த்தத்துக்கு மாத்திக்கிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முந்தைய அரபு மொழி இருக்கிறது. சவுமு என்ற வார்த்தை அந்த மொழியில அவங்கள்ட்ட ஆல்ரெடி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப எந்த அர்த்தத்தில் பயன்படுத்துவாங்க? சுபுகுல இருந்து மகரிப் வரைக்கும் சாப்பிடாம இருக்கிற அர்த்தத்தில் பயன்படுத்துவாங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த வணக்கம். அது அல்லாஹ் சொல்லி நபிகள் நாயகம் கற்றுத்தந்த பிறகு இந்த நோம்பு நமக்கு தெரிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடியே அரபு மொழியில சவுமு என்ற வார்த்தை இருந்தது. சவுமுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா கட்டுப்படுத்தி கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். அகராதியில எடுத்து பார்த்தீங்கன்னா சவுமுன்னா இம்சாக்கு, கட்டுப்படுத்தி கொள்ளுதல், தன்னைத்தானே கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் மார்க்கத்தில் என்ன அர்த்தம் ஆயிடுது? சுபுகளை இருந்து மகரிப் வரைக்கும் முதல்ல ஆஃப் பண்ணி போடுங்க. சுபுகளை இருந்து மகரிப் வரைக்கும்
நம்ம உண்ணாமலும் பருகாமலும் தாம்பத்தியத்தில் ஈடுபடாமலும் இருக்கக்கூடிய ஒரு தவத்துக்கு பேர் நோன்புன்னு இப்ப நம்ம வச்சுக்கிட்டோம். மார்க்கம் இஸ்லாம் வந்த பிறகு அந்த நோன்பு என்ற சௌமு என்ற சொல்லை ஒரு குறிப்பிட்ட செயலுக்கு உரியதாக மாத்திக்கிருச்சு. இதே மாதிரி ஜக்காத்துங்கிறோம். ஜக்காத்துங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு முன்னாடி இந்த சொல்லு அரபியில் இருக்கிறது, இந்த அர்த்தத்தில் இல்லை. இப்ப நம்ம என்ன ஜக்காத்துக்கு நம்ம அர்த்தம் வச்சிருக்கிறோம் அந்த அர்த்தத்தில் கிடையாது. நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி அரபு மொழியில ஜக்காத்துங்கிற சொல்லி இருக்கிறது. அது பரிசுத்தமாக்குதல், தூய்மைப்படுத்துதல். கத் அஃப்லஹ மன் தஸக்கா, தூய்மைப்படுத்தி கொண்டவன் வெற்றி பெற்று விட்டான். ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பரிசுத்தமான் என்று சொல்லிக் கொள்ளாதீர்கள். ஜக்கு அந்த ஜக்காத்துங்கிறது. ஜக்காத்துக்கு அகராதி அர்த்தம் என்னன்னு கேட்டா தூய்மைப்படுத்தி கொள்ளுதல் அர்த்தம் அகராதியில. ஆனால் இஸ்லாம் வந்த பிறகு என்ன அர்த்தத்தை மாத்திருச்சு, அந்த அர்த்தத்தை நீ பயன்படுத்தும் போது பண்ணிக்க. வணக்கம் அது ஒரு குறிப்பிட்ட வணக்கம், குறிப்பிட்ட ஒரு பொருள் இருக்கும் பொழுது குறிப்பிட்ட சதவீதத்தில் குறிப்பிட்ட வகைகளுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு தர்மத்துக்கு பேரு ஜக்காத் என்று மாத்திட்டோம். அந்த மாதிரி தான் துவாங்கிற வார்த்தைக்கு நீங்க அகராதியில பார்த்தீங்கன்னு சொன்னா அழைத்தல் இருந்தா கூட இஸ்லாம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா இறைவனை இறைஞ்சுவோம் இல்லையா, மற்றவனை கூப்பிடும் போது துவாவுக்கு கூப்பிடுன்னு அர்த்தம் செஞ்சுக்க. இப்ராஹிம் ராமசாமியை கூப்பிட்டான்னு சொல்றியா, அந்த இடத்த ஆண்டு போட்டுக்கலாம், அவனை கூப்பிட்டான்னு அர்த்தமாயிரும். அந்த மாதிரி கூப்பிடுதல்ங்கிற அர்த்தத்தில் நீ பயன்படுத்திட்டு போ. பிரார்த்தனைங்கிற அர்த்தத்தில் அல்லாஹ் நோக்கி சொல்லக்கூடிய நேரத்தில் அதுக்கு பிரார்த்தனைங்கிற அர்த்தமா ஆயிரும். அப்ப துவா என்பதற்கு அகராதியில உள்ள அர்த்தம் அழைத்தல்ங்கிறது. இஸ்லாம் வந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா ஒருவனை சூப்பர் பவர் என்று ஒப்புக்கொண்டு அவன் நம்ம எல்லா நேரத்திலும் கண்காணிக்கிறான் என்பதை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு முடியாது எதுவுமே இல்லை என்று ஒப்புக்கொண்டு நம்ம என்ன கேட்டாலும் தர முடியும் என்று ஒப்புக்கொண்டு ஒரு சக்தி மிக்க ஒருவனிடத்தில் கேட்கிற கோரிக்கை இருக்கு பாருங்க, அதுதான் துவா என்று இஸ்லாம் ஆக்கிருச்சு. இஸ்லாத்துக்கு முன்னாடி அந்த சொல்லுக்கு அந்த அர்த்தம் கிடையாது. இப்போ தொழுகைங்கிற தமிழ்ல நீங்க எடுத்துக்கிறீங்களேன், தொழுகை நோம்புங்கிறதெல்லாம் தமிழ்ல உள்ள சொல்லுதான். முஸ்லீம்கள் நம்ம அவர் அர்த்தத்தை மாத்துற வரைக்கும் அதுக்கு முந்தைய அந்த சொல்லு இருந்துச்சா இல்லையா? நோம்புங்கிறது நோன்பு என்ற சொல்லு தமிழ் மொழியில உண்டு. இஸ்லாம் இந்த தமிழ் மண்ணுக்கு வருவதற்கு முந்தைய அந்த சொல்லு உண்டு. தொழுகை என்ற சொல்லு கூட தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மழைன்னு வள்ளுவர் சொல்றாரு. வள்ளுவர் ரசூலுல்லாஹ்வுக்கு 600 வருஷத்துக்கு முந்தினவர். அவரே தொழால்னு சொல்றாரு. தெய்வம் தொழால், தெய்வத்தை தொழாமல், கொழுநன் தொழுதெழுவால், புருஷனை தொழுதாலையானால் பெய்யன பெய்யும் மழை, பெய்யினா மழை பெஞ்சிரும் சொல்றாரு. அவ தொழுகைங்கிற அந்த சொல்லு தமிழ்ல இருக்குது, ஆல்ரெடி இருக்கிறது. அவங்க வேற ஏதோ அர்த்தத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணிவிட்டோம், அவங்க அந்த அந்த சொல்ல இலக்கியத்தில் ஆக்கிட்டு புழக்கத்தில் விட்டுட்டாங்க பாருங்க. நம்ம அதை எடுத்துக்கிட்டு அது கும்பிடுறது அப்படி ஆக்கிட்டாங்க, கும்பிடுறது பூஜிக்கிறதுன்னு ஆக்கிட்டாங்க. இந்த சொல்ல பயன்படுத்தாம விட்டு வச்சிருந்தாங்க. நம்ம என்ன பண்ணிவிட்டோம், குறிப்பிட்ட மாதிரி நிக்கிறது, குறிப்பிட்ட மாதிரி குனிகிறது, குறிப்பிட்ட மாதிரி நெத்தியை கொண்டே நிலத்துல வைக்கிறது, இதுக்கு உள்ள வார்த்தையை நம்ம மாத்திக்கிட்டேன். இப்ப தொழுகண்டா அவனும் கூட மாத்திக்கிட்டேன். தொழுகண்டா இது இப்ப நம்ம முஸ்லீம்கள் செய்யற ஒரு வணக்கத்துக்கு பேரு தொழுகண்டா ஆயிடுச்சு. இந்த சொல்ல நம்ம கண்டுபிடிச்சது இல்லை, இந்த நோன்பு என்ற சொல்ல நம்ம கண்டுபிடிச்சது இல்லை, அது ஆல்ரெடி அது இருக்குது தமிழ் மொழியில. இந்த மாதிரி தான் பல வணக்கம் சார்ந்த சொற்கள் எல்லாம் புதுசாக ஒரு சொற்கள் அல்ல கண்டுபிடிச்சு மக்களுக்கு சொல்ல மாட்டான். நபிமார்கள் புதுசா ஒரு சொல்ல உண்டாக்கி சொல்ல மாட்டாங்க. அவங்க பயன்படுத்தி இருக்கிற அந்த சொற்கள்லயே ஒரு சொல்ல தேர்ந்தெடுத்து பேரை வச்சுக்கிடுவாங்க. இந்த மாதிரி குனியன்னு நிமிரணும், இதுக்கு பேர் சலாத்து. காலில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடாம இருக்கணும், இதுக்கு பேர் சௌமு. இந்த அளவுல தர்மம் செய்யணும், இதுக்கு பேர் சக்காத்து. இப்படின்னு சொல்லி இஸ்லாம் இருக்கிற சொல்ல ஒரு சொல்ல எடுத்து வணக்கத்துக்கு பெயர் சூட்டி இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, மனுஷன் கூப்பிட்டான்னு வரும்ல, ரசூலுல்லாஹ்வை சஹாபாக்கள் கூப்பிட்டாங்க, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்கிறதுல தாண்டு வரும். இதை கொண்டாந்து இந்த சில குழப்பவாதிகள் வச்சுக்கிட்டு, மார்க்க அறியாத மூடர்கள் வச்சுக்கிட்டு இந்த துவா செஞ்சிருக்காங்க, ரசூலோட துவா செஞ்சாங்கன்னு வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்கிட்டு இருப்பாங்க, ஒரு சஹாபி ரசூல் அல்லாஹ்வுடைய தூதரேன்னு கூப்பிடுவாரு. அந்த இடத்துல ஆண்டு வரும், ரசூலோட துவா செஞ்சாங்க, போனாலும் வாங்கன்னு கூப்பிட்டா துவாவா இதுக்கு பேரு. ஒரு ஆள் போயிட்டு இருக்கிறாரு, இது ரசூலுல்லாஹ் மட்டும் கூப்பிடல, ராமசாமி கந்தசாமி கூப்பிடுவாரு, கந்தசாமி ராமசாமி கூப்பிடுவாரு, அதுலயும் இந்த ஆண்டு தான் யூஸ் பண்ணணும். அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த தஆ என்ற இந்த சொல்லை வைத்துக் கொண்டு பல இடங்கள்ல ஒருத்தர் அழைக்கிறதுக்கெல்லாம் அந்த சொல்லு பயன்படுத்தப்படும். அதையெல்லாம் கொண்டாந்து காட்டி யார்கிட்ட வேணாலும் பிரார்த்தனை செய்யலாம். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை பண்ணியிருக்கிறாங்க, கூப்பிட்டாங்கிற இடத்துல, கூப்பிட்டாங்கன்னு அர்த்தம் செய்யற இடத்துல பிரார்த்தனை பண்ணுனாங்கன்னு அர்த்தம் செஞ்சுக்கிறான். அப்ப துவா என்ற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கும் பொழுது எந்த இடத்தில் எந்த அர்த்தம் செய்யணுமோ அந்த அர்த்தத்தை செய்யணும். இப்ப நீங்க அல்லாஹ் ஒரு மனுஷன் போயிட்டு இருக்கிறான், அவனை கூப்பிடுறீங்க, வாப்பாங்கிறீங்க, இதை யாரும் துவான்னு செய்ய மாட்டோம். அல்ல அவன் கேட்குறீங்க, ஒரு 10 ரூபா இருக்குமா தாங்கன்னு கேட்குறீங்க,
துஆ செஞ்சுட்டார் சொல்லுவோமா? இதுக்கு பிரார்த்தனை கிடையாது. பிரார்த்தனை எதை சொல்லுவோம் தெரியுமா? நம்ம கண்ணால் காண முடியாத ஒரு பரம்பொருள், சூப்பர் பவர், நம்மளோட பவர் உள்ளவன், அப்படிப்பட்டவன்கிட்ட போய் நம்மளுக்கு கண்ணால் காண முடியாத வகையில் தருவான அப்படிப்பட்டவன்கிட்ட போய் கேட்கறதுக்கு பேர் தான் துஆ. அல்லாஹ்ட்ட கேட்குறீங்க, நீங்க அல்லாஹ்வை பார்க்கல, அல்லாஹ் உங்களுக்கு தரப்போறான், தருவதையும் நீங்க பார்க்க மாட்டீங்க. அப்படி குறைப்பத்து கொட்டுவானா? அல்லாஹ் வசதியை கொடுன்னு கேட்பீங்க, அவன் வேற ஏதோ டெக்னிக் பண்ணி வசதி தந்துடுவான். கூரையை பொறுத்து கொட்டாது, மந்திரத்தில் வராது. கேட்டு முடிச்சுட்டு பாக்கெட்ல பார்த்து 1000 ரூபாய் இருக்காது. எப்படி வர்றது, எப்படி வரும் என்று தெரியாமல் தரக்கூடிய ஒருத்தன்ட்ட கெஞ்சுதலுக்கு பேர் தான் துஆ. இந்த மாதிரியான ஒரு அழைத்தல் என்பது அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் செய்யணும். தஆ என்ற அரபு வார்த்தையை பல சந்தர்ப்பங்கள்ல குர்ஆன்ல பயன்படுத்தினதை வைத்துக்கொண்டு, உதாரணம் எடுத்துக்கிறோம், லா தஜஅலு, குர்ஆன்ல இருக்கிறது, லா தஜஅலு துஆ ரசூலி பைனக்கும் கதுஆஇ பாலுக்கும் பாலா. ரசூலை அழைக்கிறீங்கல்ல, அழைக்கும் போது உங்களில் ஒருவர் மற்றவரை அழைப்பது போல அழைக்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது துஆ இல்ல, இது டிக்ஷனரி அர்த்தம். இந்த இடத்துல துஆங்கிற வார்த்தை வருது, குர்ஆன்ல வருது. அதுக்கு என்ன அர்த்தம்? அது ரசூலை கூப்பிடுறீங்கல்ல, முஹம்மதுன்னு கூப்பிடக்கூடாது, அந்த மாதிரி ரசூலை கூப்பிடாதீங்க. ரசூலை கூப்பிடும் பொழுது உங்களில் ஒருவர் மற்றவரை கூப்பிடுற மாதிரி கூப்பிடாதீங்க, கொஞ்சம் மரியாதையை கூப்பிடுங்க அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் கற்றுத்தர்றான். இந்த துஆங்கிற வார்த்தைக்கு பிரார்த்தனை செய்ய முடியுமா? ரசூல்கிட்ட போய் பிரார்த்தனை செய்யாது, பிரார்த்தனை அடுத்த ஆள்கிட்ட செய்யற பிரார்த்தனை மாதிரி பிரார்த்தனை செய்யாத அர்த்தம் செய்ய முடியுமா? கூப்பிடுறது. அப்ப கூப்பிடுறதுங்கிற அர்த்தத்தில் வரக்கூடிய சொல்லை கூப்பிடுற அர்த்தத்தில் பயன்படுத்தணும். பிரார்த்தனையில் வரக்கூடிய சொல்ல பிரார்த்தனையில பயன்படுத்தணும். இப்போ ஒரு மனிதன் கூப்பிடுவதை ஆதாரமாக கொண்டு தர்காக்கள்ல போய் கேட்கறதுன்னு நியாயப்படுத்த முடியாது. ஏன் படுத்த முடியாதுன்னு கேட்டா, மனுஷன்ட்ட கேட்கிற மாதிரி தர்காவில் கேட்கறது இல்லை, அல்லாஹ்ட்ட கேட்கிற மாதிரி தர்காவில் போய் கேட்கறாங்க. மனுஷன் என்ன கேட்போம், ஒரு ஆள்கிட்ட போய் கேட்கறதா இருந்தா அவன்கிட்ட என்ன இருக்குதோ எடை போடுவோம். அவனே கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு இருக்கிறான், அந்த மனுஷன் கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு இருக்கிறான், குடிசையில் வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒரு 10,000 ரூபாய் இருக்குமான்னு கேப்பீங்களா? போய் அவன் போட்டு கிழிஞ்ச சட்டை குடிசையில் உட்காந்துட்டு இருக்கிறான். அவன்கிட்ட போய்கிட்டு ஒரு 10,000 ரூபாய் தாங்கன்னு ஒரு 25 பேர் கேட்குறீங்க வரிசையா. அட கிறுக்கு பையில நான் சோறுதுன்னு 3 நாள் ஆச்சு கேட்பானா இல்லையா? அப்ப எப்ப கேட்பான்? போய் கேட்கறதா இருந்தா பெரிய அரண்மனை மாதிரி வீடு இருக்கணும், 2-3 கார் இருக்கணும், கையில் முடியல காசு வாட்சி மாதிரிலாம் போட்டிருக்கணும், ஒரு செழிப்பா இருக்கணும். போய் என்ன செய்வோம்? ஏதாவது தான் கொடுங்கன்னு கேட்போம். 100 பேரும் கேட்போம், 50 பேரும் கேட்போம். அவன் வசதி தகுந்த மாதிரி என்ன செய்வோம்? கேட்போம். அப்ப இந்த நம்ம மனிதர்கள்ட்ட கேட்குதல் என்பது அவர்கிட்ட இருப்பதை கண்ணால் அறிந்து கொண்டு கேட்கிறோம். அவர்கிட்ட காசு இருக்குன்னு அறிந்து கொண்டு கேட்கிறோம், அவர்கிட்ட சக்தி இருக்குன்னு அறிந்து கொண்டு கேட்கிறோம். அப்படி கேட்கறது மனுஷன்ட்ட கேட்கறது, அது பிரார்த்தனை கிடையாது. இப்ப அல்லாஹ்ட்ட கேட்கறது எப்படி கேட்கிறோம்? நம்ம எதையுமே பார்க்கல. அவுளியாட்ட நீங்க கேட்கறீங்க, போய் அவுளியாவே தாங்கன்னு கேட்கறீங்க, அவருக்கு வீடு கிடையாது. அவுளியான்னு சொல்றவருக்கு புறம்போக்கில் அடக்கி வச்சிருக்கிறாங்க, அவருக்கு சொந்தமா வீடு கிடையாது. முதல்ல புறம்போக்கெல்லாம் தர்கா கட்டுறாங்க, தர்கா கட்டுறது கூட புறம்போக்கு இடம், அவர் பட்டா நிலம் வாங்கி போட்டா போறாரு. அவருக்கு அந்த இடம் முதல்ல அவருக்கு சொந்தம் கிடையாது. அந்த இடத்துல அவர் இருக்கிறாரு, அவருக்குன்னு வீடு இல்லை, அவருக்குன்னு வாசல் இல்லை, அவருக்குன்னு சொத்து சுகம் எதுவுமே இல்லை, அவர் பேர்ல பேங்க்ல எந்த ஒரு அக்கௌண்ட்லையும் பணத்தை காணாம், ஒண்ணுமே அவர்கிட்ட இல்லைன்னு தெரியுது. போய் கேட்குறீங்க, அப்ப என்ன அர்த்தம்? இறைவன்ட்டு கேட்குற மாதிரி கேட்குறீங்க. நீங்க எந்த நிலையில வச்சு கேட்குறீங்க? அவர்கிட்ட இருக்கிறத பார்த்துட்டு போய் கேளுங்க. நாகூர் ஆண்டவருங்கிற பேர்ல ஒரு 10,000 கோடி ரூபாய் பேங்க்ல இருக்குது, போய் கேட்டா செக்கு கிழிச்சாங்க தருவார், போய் கேளு, தந்தா வாங்கிட்டு போ. அப்ப அவர்கிட்ட நல்லா தெரியுதுல. அப்ப இது விளங்காம குழப்புவாங்க. அதுக்காக அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த துஆ சம்பந்தமா அள்ளி கொட்ட வசனங்களை பாவிகளா எங்கடா யார்கிட்ட கேட்கறது, யார்கிட்ட கேட்கறீங்கன்னு வரிக்கு வரை அடிக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா 2:186 அல்லாஹ் சொல்றான், வைதா சாலக இபாதி அன்னி, எனது அடியார்கள் என்னை பற்றி உம்மிடத்தில் கேட்பார்களே ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், இன்னி கரீப், கிட்ட இருக்கிறேன்னு சொல்லு. கேட்பாங்க, அல்லாஹ் எங்க இருக்கான்னு கேட்பாங்க. அடே கிட்ட இருக்கிறேனா, என்ன எங்க இருக்கான்னு கேட்கிற, உனக்கு பக்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்வீராக. பக்கத்தில் இருக்கிறது மாத்திரமல்ல, உஜீபு தாவத தாஇ இதா தான், பிரார்த்திக்கக்கூடியவனுடைய பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவன் பிரார்த்திக்கின்ற பொழுது பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்றவனாவும் இருக்கிறேன், கிட்டத்தில் இருக்கிறேன். கிட்டத்தில் இருந்ததுனால தந்துட மாட்டான். ஒன்னா நம்பர் கஞ்ச பையன் நம்ம கிட்டத்தில் இருந்து என்னதுக்கு புண்ணியம்? கிட்டத்தில் இருந்தா மட்டும் பத்தாது, தர்றவனாவும் இருக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நான் கிட்டையும் இருக்கிறேன்ப்பா, நீ கூப்பிட்டா எனக்கு விளங்கு, தர்றவனாவும் இருக்கிறேன், ஏத்துக்கிறவனாவும் இருக்கு. 2 தன்மை இருந்ததுன்னு கேட்க முடியும். ஒரு ஆள்கிட்ட கேட்கறதா இருந்தா, உங்க அண்ணன் அமெரிக்காவில் கேட்டுருவீங்க, அண்ணா ஒரு 1000 ரூபாய் தாங்க கை நீட்டுவீங்களா? அமெரிக்காவில் தூரத்தில் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்க மாட்டீங்க. அப்ப கேட்கறதா தான் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் கிட்ட இருக்கணும்.
ரெண்டாவது தரக்கூடியவராக இருக்கணும். ரெண்டு இருக்குங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, எனது அடியார்கள் என்னை பற்றி கேட்பார்களே ஆனால் இன்னி கரீப், நான் அருகில் இருக்கிறேன். உஜீபு தாவத்த தாய் இதா தான், என்னை அழைக்கும் பொழுது அழைப்பவனுடைய அழைப்புக்கு பிரார்த்தனைக்கு நான் பதில் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபல் யஸ்தஜீபூலி, என்னிடமே அவர்கள் பதிலை தேடட்டும். என்னட்டு தான் தேடணும். கிட்ட இருக்கிறேன், ரெட்டியா இருக்கிறேன், தர தயாரா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்டா அடுத்த ஆள்கிட்ட போற? என்னிடத்தில் தான் அவர்கள் கேட்க வேண்டும். ஒல் யூமினு பி, என்னையே நம்பட்டும். லஅல்லஹும் யர்சுதூன், அப்போதான் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்று 286 சொன்னான். அப்ப அல்லாஹ் தவிர வேற ஆள்கிட்ட போய் பிரார்த்திப்பது என்பது நேர்வழி இல்ல. அவங்க நேர்வழி பெற மாட்டாங்க. என்னிடத்தில் கேட்டீர்களே ஆனால் நேர்வழி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறதை பார்க்கிறோம். அதே மாதிரி 6:71 அல்லாஹ் சொல்றான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள், நதுவும் இந்தூனில்லாஹி, அல்லாவை விட்டு விட்டு நாங்கள் பிரார்த்திக்குவோமா, மாலா எம்பவுனா வலா எல்லூர்னா, எங்களுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாத, எந்த தீங்கும் செய்ய முடியாதவைகளை நாங்கள் அல்லாவை விட்டு விட்டு நாங்கள் பிரார்த்திக்குவோமா? பிரார்த்திக்க மாட்டோம், முடியாது என்று சொல்லு. அல்லாஹ்வை தவிர யார்ட்டையும் துஆ செய்ய மாட்டோம், நதுவுன்னா துஆ செய்ய மாட்டோம், துஆ செய்ய மாட்டோம் என்று நபியை நீங்க டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 6:71 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 7:29 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வதுஊஹு முக்லிஸீன லஹுத்தீன், வணக்கத்தை அவனுக்கே களப்பற்றதாக ஆக்கி அவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். முக்லிஸீன் அவனுக்கு மட்டும் சொந்தமாக்கி, வணக்கத்தை அவனுக்கு சொந்தமாக்கி அவனிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று 7:29 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 7:55 அல்லாஹ் சொல்லுகிறான், உதுஉ ரப்பக்கும் தலர்ருஅம் வ குஃபியா, உங்கள் இறைவனை பணிவாகவும் அந்தரங்கமா ரகசியமாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன், வரம்பு மீறுபவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான்னு சொல்லி பணிவா கேள்றா, ரகசியமா கேள்றா, உன் ரப்பிட்ட கேளு, ரப்பத்தான் நீ பிரார்த்திக்கணும், மற்றவன் ரப்பா இல்லாதவன பிரார்த்திக்காத அப்படின்னு 7:55 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 7:56 சொல்லி காட்டுகிறான், வதுஊஹு ஹௌஃபன் வ தமஅன், அச்சத்தோடும் ஆதரவோடும் அவனிடத்துல பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ்ட பிரார்த்தனை செய்யறதுக்கு ஒரு ஒழுங்கையும் சொல்லி தர்றான். என்கிட்ட கேளுங்கப்பா, என்கிட்ட கேளுங்க போது என்ன எப்படி கேட்கணும்னு கேட்டா பயமும் இருக்கணும். பயம் மட்டும் இருந்தாலும் நான் தரமாட்டேன், நம்பிக்கையும் இருக்கணும். என்ன பயம் இருக்கணும்? அவன் மாடி தராட்டியம்மா அப்படி பயப்படணும், பிடிச்சி நரகத்தில் கூட என்ன ஆகுறதுன்னு இருந்தாலும் ரஹ்மானவன் கருணையும் காட்டுவான், ஆசையும் பட்டுக்கணும். அப்போ மூமின் மூமின் நம்பிக்கை என்னன்னா, அல்லாஹ் ஒரேடியா கொடூரமானவன் நினைச்சுக்கிட்டு ரஹமத்துங்கிற சிவத்து இல்லாதவங்கிற மாதிரி நினைச்சிடக்கூடாது. அல்லது அல்லாஹ் ஒரு ரஹமத்துங்கிற பேர்ல இழிச்சமாய மாதிரி அல்லாஹ் வாக்கிவிட்டு நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அவன் ரொம்ப கருணையால நம்ம வாடு என்ன வேணாலும் பண்ணலாம், கண்டுக்கிற மாட்டான் அப்படின்னு பண்ணிடக்கூடாது. ஒரு பக்கம் ஹவுஃப் இருக்கணும், அச்சம், ஒரு பக்கம் நம்பிக்கை இருக்கணும். அச்சத்தோடவும் அவனுடைய அருளின் மீது நம்பிக்கை வைத்தும் நீங்கள் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் 7:56 சொல்லுகிறான். 7:180 வசனத்தில் சொல்கிறான், வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கின்றன, ஃபதுஊஹு பிஹா, அவற்றை சொல்லி அவனை நீங்கள் பிரார்த்தியுங்கள். அல்லாஹ் சொல்றான். ஏண்டா எவ்வளவு பேர் வச்சிருக்கிறேன், உன் அல்லாஹ் அல்லாண்டு கூப்பிட்டு 4 தடவை கூப்பிட்டு சலிப்பா போச்சு ரஹ்மான் கூப்பிட்டு ஒரு நாளைக்கு ஆளை மாத்தாதப்ப பேரை மாத்தி கூப்பிடு. நீ என்ன செய்யற? எத்தனை பேர் அல்லாண்டு கேட்கிற, ஒருக்கா நாவராண்டர் கூப்பிடுவோம், ஒருக்கா ஏர்வாடி இப்ராஹிம் கூப்பிடுவோங்கிற, நீ என்ன பண்ணு? அல்லாஹ் அல்லாண்டியா? ஒரு நாளைக்கு யார் ரஹ்மான் கூப்பிடு, ஒரு நாளைக்கு யார் ரஹீம்னு கூப்பிடு, இல்லை நான் தான். ஒரு நாளைக்கு யார் ஜப்பார்னு கூப்பிடு, யார் ரஸாக்னு கூப்பிடு, வஹாப்னு கூப்பிடு. வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ் எனக்கு அழகான திருநாமங்கள் இருக்கின்றன, ஃபதுஊஹு பிஹா, அதை சொல்லி நீங்கள் என்னிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், அதை கூறி என்னிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அதுக்கு பஞ்சம் இல்லாம அவன் தந்திருக்கான். அல்லாஹ் அவனை கூப்பிடுறதுக்கு என்ன பேரை சொல்றதுன்னு பஞ்சமே கிடையாது. எதையாவது போட்டு சொல்லு, என்னை கூப்பிடணும், அவ்வளவுதான். நீ ரசாக்குன்னு வேண்டாலும் சொல்லிக்க, ரஹ்மான் வேண்டாலும் சொல்லிக்க, ஜப்பார்னு வேண்டாலும் சொல்லி, கூப்பிடுற என்னை தான் கூப்பிடணும் பிரார்த்திக்கிறது அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? 7:180 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நீங்கள் பிரார்த்திக்கிற யாரை போய் பிரார்த்திச்சாலும் சரிதான், அவுலியாவுக்கு செஞ்சாலும் சரி, அம்பியாவை செஞ்சாலும் சரி, பிரார்த்தனைன்னு கையை ஏந்துட்டீங்க என்று சொன்னா அவங்க உங்களுக்கு தர சக்தி பெற்றவங்க இல்ல. பிரார்த்தனை என்று வருவதா இருந்தா என்கிட்ட தான் வரணும்னு அல்லாஹ் சொல்றான். வல்லதீன ததுஊன மின் தூனிஹி, அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் யாரை பிரார்த்திக்கிறீர்களோ, லா யஸ்தத்தியூன நஸ்ரக்கும், உங்களுக்கு உதவ அவர்கள் சக்தி பெற்றவர்களாக இல்லை. வலா அன்ஃபுஸஹும் யன்சுரூன், தங்களுக்கே உதவி கொள்ள மாட்டார்கள். அவருடைய தர்கா இடிஞ்சு போனா கூட தன்னால கட்டிக்கிற மாட்டார், அவர் நம்ம தான் வசூல் பண்ணி கட்டிக்கிறணும், அப்படிதான் இருக்கு. அப்ப அதான் சொல்லி காட்டுறான்,
இன்னல்ல வல்லதீன ததுவுன மின் தூனிஹி, அவனை விட்டு விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ, யாரை பிரார்த்திக்கிறீர்களோ, அவர் யாரா இருந்தாலும் சரி, லா யஸ்ததீஊன நஸ்ரக்கும், உங்களுக்கு உதவ அவர்களுக்கு சக்தி கிடையாது, வலா அன்ஃபுஸஹும் யன்சுரூன், தங்களுக்கு தாங்களே கூட உதவி கொள்ள மாட்டார்கள் என்று 797வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 10:106 சொல்கிறான், வலா ததுவு மின் தூனில்லா, அல்லாஹ்வை விட்டு விட்டு நீ பிரார்த்தித்து விடாதே, மாலா யன்ஃபவுக வலா யதுர்ருக, உனக்கு ஒரு நன்மையும் தராதவற்றை, ஒரு தீங்கும் தராதவற்றை போய் முகமதே நீ துஆ செஞ்சு விடாத. அல்லாஹ் என்னை விட்டுவிட்டு நன்மை செய்யாதவற்றை எல்லாம், தீமை செய்ய முடியாதவற்றை எல்லாம் போய் நீ பிரார்த்தனை செஞ்சிடாத. செஞ்சா என்ன கதிக்கு ஆளாவாய் தெரியுமா? ஃபஇன் ஃபஅல்த, அப்படி நீ செய்து விட்டால், என்னை தவிர யாரையாவது நீ துஆ செய்து விட்டால், ஃபஇன்னக இதம் மினல் வாலிமீன், அநியாயக்காரனில் நீ ஒருத்தனாகி விடுவாய். ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறான். என்னிடத்தில் தான் நீ துஆ செய்யணுமே தவிர, என்னைய தவிர எங்கேயாச்சும் போய் துஆ செஞ்சு வாங்கி தருவாங்கன்னு நீ நினைச்சாலும் சரிதான், அவரே கையில மடியில போட்டு தருவார் நினைச்சாலும் சரிதான், துஆ செஞ்சுட்டா முடிஞ்சு வச்சுக்கத. நீ அநியாயக்காரன். அவரே தன்னால படைச்சு தருவார் நினைச்சாலும் அநியாயம் தான், அல்லாட்ட வாங்கி தருவார் நினைச்சாலும் அதுவும் அநியாயம் தான். நீ பிரார்த்திக்க கூடாது. பிரார்த்தனை என்பது அவனுக்கு மட்டும் சொந்தமா இருக்கு, அது ஒரு வணக்கம். அந்த வணக்கத்தை எந்த நோக்கத்தை சொன்னாலும் அடுத்த ஆளுக்கு செஞ்சா அது அநியாயம் என்று 10:106 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 13வது அத்தியாயம் 14வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். ஒரு உதாரணம் சொல்றான். அதாவது நீ அல்லாஹ்ட்ட கேட்டீங்கன்னா உனக்கு கிடைக்குதுப்பா, அல்லாஹ் தவிர வேற ஒருத்தன் நீ கேட்டேன்னு வை, அதுக்கு நான் உதாரணம் சொல்றேன் கேட்டுக்கங்கிறான். அல்லாஹ் என்னை விட்டுட்டு வேற இடத்துல நீ கேட்டேன்னு சொன்னா அதுக்கு என்ன உதாரணம் என்று கேட்டால், ஆத்துல தண்ணி ஓடுது அல்லது குளத்துல தண்ணி கிடக்குது, குட்டையில குடிக்கணும். இப்ப குடிக்கிறதுக்காக வேண்டி கையை கொண்டு போய் அதுல அள்ளி வாய்க்கிட்ட கொண்டு வந்தா என்ன செய்யும்? தண்ணி வாய்க்குள்ள போகும். இப்படி செய்ய இதான் தண்ணி குடிக்கிற முறை. ஆத்துல இருக்கிற தண்ணி எடுத்து குடிக்கிற முறை என்னன்னு கேட்டா, கையை கொண்டு என்ன செய்யணும்? அள்ளணும், வாய்க்கிட்ட கொண்டு போகணும், அல்லது ஒரு டம்ளர் விட்டு அள்ளணும், வாய்க்கிட்ட கொண்டு போகணும், அல்லது ஒரு செம்பை விட்டு அள்ளணும், வாய்க்கிட்ட கொண்டு போகணும். இதெல்லாம் இப்ப குடிக்கிற முறை. குடிக்கிறதுன்னு ஒரு முறை இருக்குது. நீ தண்ணியில போய் நின்றுக்கிட்டு இது கழுத்து வரைக்கும் நின்றுட்டு இப்படி கையை நீட்டிட்டு இருக்கிற, தண்ணி வருமா? இப்படி தண்ணி குடிக்கிற முறைப்படி தண்ணியை குடிச்சா தண்ணி வரும். அங்க போய் நின்று கொண்டு கையை விரிக்கிறான், தண்ணிங்கிறான். தண்ணி வர்றதுக்கு இப்படி அள்ளி வாயில கொண்டு போடான்னு சொன்னா இப்படி நின்று செய்யறான். இவனுக்கு தண்ணி உள்ள போகுமா? இவனுக்கு எப்படி தண்ணி வாய்க்குள்ள போவாதோ அந்த மாதிரி தான் நீ வேற எவன்ட்டையா கேட்டீங்கன்னா நடக்க போகுது. என்கிட்ட கேட்டேன்னா முறையா தண்ணி குடிக்கிற மாதிரி கரெக்டா காரியம் நடந்துகிட்டே இருக்கும். முறையா தண்ணி எப்படி குடிக்கணுமோ அப்படி குடிக்கிறதா இருந்தால் என்னிடத்துல கேளு. அல்லது தண்ணி வேணும் சொல்லி கையை விரிச்சுக்கிட்டு இப்படி விற்கிறான். கையை விரிச்சவன தண்ணி வந்துருமா? வராது. அவன் எப்படி தண்ணீர் கிடைக்காம ஏமாந்து போயிடுவானோ அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்னு கேட்டா, லஹு தாவத்துல் ஹக், உண்மையான துவா பிரார்த்தனை அவனுக்கு சொந்தம். அல்லாஹ்வாய் அவனுக்கு தான் உண்மையான பிரார்த்தனை அவனுக்கு சொந்தம். வல்லதீன யதுஊன மின் தூனிஹி, அவனை விட்டு விட்டு இவர்கள் யாரையெல்லாம் பிரார்த்தனை செய்கிறார்களோ, லா யஸ்ததீஊன லஹும் பிஷைஇன், இவர்களுக்கு எந்த ஒரு சிறிய அளவு நன்மையும் செய்ய அவர்கள் சக்தி வர மாட்டார்கள். என்னை விட்டுட்டு நீ யார வேண்டாலும் கூப்பிடு, சிறிதளவு கூட அவர்களால் உதவி செய்ய சக்தி கிடையாது. எந்த மாதிரி இருக்கான் என்று கேட்டா, இல்லா கபாசித்தி கஃபைஹி இலல் மாய் லியப்லுக ஃபாஹு, வாய்க்குள்ள தண்ணி போக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு கைகளை விரித்தவனை போலத்தான் இவன் இருக்கிறான். வமா ஹுவ பிவாலிகிஹி, அந்த தண்ணீர் அவன் வாய்க்குள் போக போவதே இல்லை. கையை விரித்து கொண்டு நின்று கொண்டு நான் தண்ணி குடிக்கிறேங்கிறான். எங்கடா குடிக்கிற? குடிக்கிறல்ல அப்படிங்கிறான். போவோம் உள்ளக, அட குடிக்கிறான், குடிக்கிற முறையில் கொண்டு அல்றா, அள்ள மாட்டேன், போவோம் தண்ணி குடிக்கிறேன் இப்படின்னு சொல்ற மாதிரி இவன் இருக்கிறான், கிறுக்க மாதிரி இருக்கான். அல்லாஹ் சொல்றான், வமா துஆவுல் காஃபிரீன இல்லா ஃபி ضلال, இந்த இறை மறுப்பாளர்களுடைய பிரார்த்தனை வழிகேட்டில் தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லி 13வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 17வது அத்தியாயம் 56வது வசனத்தில் சொல்கிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், உதுவல்லதீன ஜாம்து மின் தூனிஹி, அல்லாஹ் விட்டு விட்டு நீங்கள் யாரை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்களை எல்லாம் நீங்கள் பிரார்த்தித்து பாருங்கள். சவால் விடுறான், பிரார்த்தித்து பாருடா, கூப்பிடு, யாரும் கூப்பிடு, பிரார்த்தித்து பார். ஃபலா யம்லிகூன கஷ்ஃபல் லுர்ரி அன்கும் வலா தஹ்வீலா, உங்களை விட்டு துன்பங்களை விலக்குவதற்கோ அல்லது இடம் மாற்றி வைப்பதற்கோ தள்ளி வைப்பதற்கோ அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள். வரக்கூடிய துன்பத்தை அறவே நிக்க இயலாது. 3 நாளைக்கு தள்ளி வச்சிருவாரா? அதுவும் செய்ய முடியாது. உனக்கு வர திரும்பத்தை அடுத்த ஆளுக்கு மாற்றி விட்டுருவாரா? அதுவும் அவரால் செய்ய முடியாது என்று 17வது அத்தியாயத்தில் 56வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
மேலும் அல்லாஹ் நமக்கு சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஊதுல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தியுங்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். அவிதுர் ரஹ்மான், ரஹ்மான் இடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். ஐயம்மா தது, ரஹ்மான் என்று நீங்கள் அழைத்தாலும் அல்லாஹ் என்று நீங்கள் பிரார்த்தித்தாலும் ஃபலஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அவனுக்கு அழகான திருநாமங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி என்னை தான் கூப்பிடணும் என்று சொல்லி 17வது அத்தியாயத்தில் 110வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 22வது அத்தியாயம் 12வது வசனத்தில் சொல்கிறான், எதுவும் இந்தூன் இல்லாஹி, அல்லாஹ் விட்டு இவர்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், மாலா யதுர்ருஹு மாலா யன்ஃபுஹு, பயன் தராதவற்றையும் நன்மை தராதவற்றையும் போய் அவரை இவரேன்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ذَلِكَ هُوَ الضَّلَالُ الْبَعِيدُ, இதான் மிக தூரமான வழிகேடு, வழிகேட்டுல மகா தூரமான வழிகேடு. வேற பிதத்து செய்யறான் கத்தம் பாத்தீங்கன்னா சின்ன வழிகேடு. பெரிய பெரிய வழிகேடு என்ன? கேட்கிற ரப்புல் ஆலமீன் கேட்கறத கேட்காம வேற ஆள்கிட்ட போய் கேட்டேன்னு சொன்னா இதுதான் லலாலுல் பஈத், மிக தூரமான வழிகேடு என்று 22வது அத்தியாயத்தில் 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 22:62 சொல்லி காட்டுகிறான். இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாருங்க, அல்லாஹ்வை தவிர யாரை அழைச்சாலும் தான் சொல்றான். அல்லாஹ்வை தவிர நீ கெட்டவன் அழைச்சா நல்லவன் அழைச்சிக்கலாம் சொல்லல, என்னை என்று நீங்கள் யாரை அழைத்தாலும் அது லலாலுல் பஈத், தூரமான வழிகேடு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 22:62 சொல்றான், ذَلِكَ بِأَنَّ اللَّهَ هُوَ الْحَقُّ, அல்லாஹ் தான் மெய்யானவன், வஅன்னமா யதுன மின் தூனிஹில் பாத்தில், அவனை விட்டு விட்டு இவர்கள் எதை அழைக்கிறார்களோ அதெல்லாம் பாத்தில், கற்பனை, வீண், நடக்காதது, பொய் அப்படின்னு சொல்லி 22:62 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நீங்கள் யாரை பிரார்த்திக்கிறீர்களோ அவர்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என்று இது ஒரு உதாரணம் தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது ஒரு உதாரணம் மக்களே. 22:73 சொல்றான், யா யுஹன்னாஸ், மக்களே, குரிப மஸலுன், ஒரு உதாரணம் சொல்லி காட்டப்படுகிறது. உதாரணம் சொன்னதுல விளங்குது, உதாரணம் சொல்லி காட்டப்படுகிறது. ஃபஸ்தமிஉ லஹு, அதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்களேன். அல்லாஹ் கூப்பிடுறான், கருணையோட கூப்பிடுறான், மக்களே, மனிதர்களே, குரிப மஸலுன், ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். ஃபஸ்தமிஉ லஹு, அதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன உதாரணம் சொல்றான் தெரியுமா? இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லா, மனிதர்களேன்னு கூப்பிடுறான். மனிதர்களே எல்லாம் வருவான், காபிர்களை மட்டும் கூப்பிடல. மனிதர்களே என்று சொன்னா நீங்க வருவீங்க, நான் வருவேன், தர்காக்காரன் வருவான், சர்ச்சுக்கு போறவன் வருவான், ஆலயங்களுக்கு போறவன் வருவான், எல்லாம் வருவான். மனிதர்களே, இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லா, அல்லாஹ் விட்டு விட்டு நீங்கள் யாரை அழைச்சாலும் சரி, நீங்க ஈசா நபி அழைச்சாலும் சரி, மூசா நபி அழைச்சாலும் சரி, ரசூலுல்லாஹ் அழைச்சாலும் சரி, அல்லது சிலைகள் அழைச்சாலும் சரி, சூரிய சந்திரன் அழைச்சாலும் சரி, வேற எந்த சக்திகளை நீங்கள் அழைத்தாலும் சரி, நீங்க அல்லாஹ் விட்டு விட்டு அழைத்தது யாரா இருந்தாலும், பிரார்த்தித்தது யாரா இருந்தாலும், லை யஹ்லுகு துபாபன், ஒரு ஈயை கூட அவர்களால் படைக்க முடியாது. தெரிஞ்சுக்க, என்னமோ பாரதூரமான விஷயத்தெல்லாம் செய்வார்னு நினைக்கிறேன், பயங்கரமான விஷயம், புள்ளையே தருவார், மனுஷனை படைப்பார்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? அவர் குழந்தையே தந்துடுவார், மனுஷனையே படைச்சிருவார் வயிற்றுக்குள்ள என்று நினைத்து அவர்கிட்ட போய் நீ பிள்ளைய கேட்கிற. உனக்கு பணத்தை கொட்டுன்னு கொட்டுவார் நினைச்சிட்டு போய் பணத்தை கேட்கிற, மலையை தருவார்னு கேட்கிற. அல்லாஹ் சொல்றான், அற்பமான ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறான், லை யஹ்லுகு துபாபன், ஒரு ஈயை கூட அவர்களால் படைக்க முடியாது. வல விஜித்தமாஉ லஹு, எல்லாம் ஏகமானதா ஒன்று கூடி தீர்மானம் பண்ணால் முடியாது. தனித்தனியான சவால் விடலைங்கிறான் அல்லாஹ். நான் ஒரு ஆண்டு எல்லாம் மாநாடு போடு, அப்துல் கார் ஜிலானிலேருந்து ஏர்வாடியிலேருந்து எல்லாம் கூடு, ஒன்றா கூடு. அதே மாதிரி வேற வேற ஆளுக்கு வணங்குறாங்களே எல்லாத்தையும் கூப்பிட்டுக்க, யார் யாரை வணங்குறாங்களோ எல்லாம் ஒன்றா சேர், அசம்பிள் ஆகிக்கிட்டு ஒரு ஈய படைக்கும்னு ஆராய்ச்சி பண்ணு. ஒரு காலம் உன்னால் படைக்க முடியாது, ஒரு ஈய கூட உங்களால் படைக்க முடியாது. ஈய படைக்காத ஆள்கிட்ட எது கேட்குறீங்க? ஒரு ஈய படைக்கிற ஆற்றலாவது அவர்கள்ட்ட இல்லைன்னு சொல்லும் பொழுது எதுக்குப்பா கேட்குறீங்க? இந்த உதாரணத்துக்குள்ள என்ன வேணுங்கிறான்ல, அதான் உல விஜித்தமா உலகு, அவர்கள் அனைவரும் அதற்காக ஒன்று கூடினாலும் சரியா, எல்லாம் ஒன்று மனிதர் கூட அவனை சேர்த்துக்க, எல்லா மனுஷனும் ஒன்று கூடி ஒரு ஈய படுறா பார்ப்போம், ஒரு ஈயை கூட அவர்களால் படைத்து விட முடியாது. படைக்கிறத விட்டு தள்ளுப்பா, ஒய் எசுலுப்புகுமு துபாபு செய்யா, ஈ வந்து அவர்களிடமிருந்து ஒரு பொருளை எடுத்துக்கொள்ளுமையானால் லா யஸ்தன்கிதுஹு மின்ஹு, அதை திருப்பி அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியாது, வாங்க முடியாது. தந்துட்டு போன்னு கேட்க முடியுமா? முடியாது. லவ்ஃப தாலிபு வல் மத்லூப், தேடுறவனு வீக்கா இருக்கிறான், தேடப்படுறவனு வீக்கா இருக்கிறான். அல்ல சொல்றான், நீனு வீக்கா இருக்கிற, நம்பிக்கையில வீக்கா இருக்கிற, நீ யார்கிட்ட போய் தேடி அவன் சக்தியில வீக்கா இருக்கிறான். உனக்கு நம்பிக்கையில வீக்கு பலவீனமா இருக்கிற, அவன் வந்து தருவதில் அப்படியே பலவீனமா இருக்கிறான். இதை போய் என்னப்பா கேடா இருக்குன்னு சொல்லி கேட்கறான்ல. அதே மாதிரி 23 இது எங்க இருக்குன்னு கேட்டா 22:73 இருக்குது இந்த உதாரணம். 23:117 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உமை யதுமா அல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹ் விட்டு விட்டு வேறு கடவுள்களை யார் பிரார்த்திக்கிறானோ, லா புர்ஹான லஹு பிஹி,
அதற்கு அவனுக்கு எந்த சான்றும் இல்லை, ஆதாரமே கிடையாது. ஆதாரம் சொன்னா பொய் சொல்றான்னு அர்த்தம். அந்த அவுளியாட்ட கேட்கிற அந்த ஆதாரம் இருக்குது, பெரியாட்ட கேட்கிற அந்த ஆதாரம் இருக்குமா? அல்லாஹ் சொல்ற ஆதாரம் இல்லைங்கிறான். அது ஒரு ஆதாரம் எவனா கட்டினா இட்டு கட்டிருப்பான்னு அர்த்தம். அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வாய் என்னை விட்டுட்டு யாரையாவது அழைப்பானையானால் லா புர்ஹான லஹு பிஹி, அது குறித்து அவனுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆதாரம் காட்டுவானையானால் கட்டுக்கதையாக இருக்கும். அல்ல தப்பான வியாக்கியானம் கொடுத்துக்கிட்டு தான் காட்ட முடியுமே தவிர ஆதாரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்ப இன்னமா ஹிசாபுஹு இந்த ரப்பிஹி, அவனை பற்றி விசாரிப்பது என் கையில் இருக்கு, வரட்டும் நாளைக்கு பார்த்துக்கலாம். நான் என்னைய பிரார்த்திக்கிறதுக்கு எதிராக ஆதாரம் எடுத்து காட்டுறானா? என்னை விட்டுட்டு வேற ஆளை பிரார்த்திக்கிறதுக்கு பயன் எடுத்துறானா? வாடா உன்னை பார்த்துக்கிறேங்கிறான். இப்ப இன்னமா ஹிசாபுஹு இந்த ரப்பிஹி, அவனை பற்றி விசாரிப்பது ஹிசாப் ரப்பிடத்தில் இருக்கிறது. இன்னஹு லா யுஃப்லிஹுல் காஃபிரூன், இந்த நிராகரிப்பாளர்கள் வெற்றி பெற நிராகரிப்புங்கிறான். என்னை தவிர யாரையாவது நீங்கள் பிரார்த்தித்தீங்கன்னு சொன்னா நிராகரிப்பாளர்கள் அப்படிங்கிறான். நல்லடியார்களுடைய பண்புகளை பற்றி 25வது அத்தியாயம் 68வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். நல்லவங்க யார், இறைவனுடைய பார்வையில் வெற்றி பெற்றவர்கள் யார்னு சொல்லும் பொழுது வல்லதீன லா யதுஊன மா அல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹ்வோடு வேறு தெய்வங்களை அவர்கள் பிரார்த்திக்கவே மாட்டார்கள். அது ஒரு அவங்கள்ட்ட நல்ல பண்பா இருக்கும். வலா யக்துலூன நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், தக்க காரணம் இல்லாமல் எந்த உயிரையும் கொல்லவே மாட்டார்கள். வலா யஸினூன், விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். இப்படி எல்லாம் நடக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள் நல்லடியார்கள் அப்படின்னு சொல்லி 25 62 சொல்லும்போது நல்லடியாருடைய இலக்கணம் என்ன? என்னை தவிர யார்ட்டையும் துவா செய்யக்கூடாது, என்கிட்ட மட்டும்தான் துவா வரணுமே தவிர யார்கிட்ட நீ துவா செஞ்சாலும் சரி நீ நல்லடியார் கிடையாது அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் பண்றான். 26 213 சொல்றான் வலா ததுஉ மா அல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹ்வோடு வேறு தெய்வங்களை நீ பிரார்த்தித்து விடாதே. அப்படி பிரார்த்தித்தால் ஃபதகூன மினல் முஅzzபீன், அதாபு செய்யப்படக்கூடியவர்களில் நீனும் சேர்ந்து விடுவாய். ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறான், என்னை தவிர யார்ட்டையாவது கையை ஏந்தின. திருக்குரான் தமிழாக்கம் தயாராகிவிட்டது. 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மோன் பப்ளிகேஷன்ஸ், நம்பர் 83/3, மூர் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. உனக்கு அதாபு இருக்கு, தண்டனை ஜாக்கிரதை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எச்சரிக்கிறான். 26 213 எச்சரிக்கிறான். அவ்வளவு பிரார்த்தனை சம்பந்தப்பட்ட வசனங்கள். 27 62 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அம்மை யுஜீபுல் முல்தர இதா தாஹு, பிரார்த்திக்கிறவன் பிரார்த்திக்கிற நேரத்தில் அவனுக்கு பதில் தரக்கூடியவன் யார்? நெருக்கடிக்கு ஆளான ஒருத்தன் பிரார்த்திக்கும் பொழுது அவனுக்கு பதில் தரக்கூடியவன் யார்? இலாஹும் அல்லாஹ், அல்லாஹ்வோடு வேற தெய்வங்களா? வேற ஆள் காப்பாற்ற நினைக்கிறியா? கலீலம்மா ததக்குருன், கொஞ்சமா தானடா சிந்திக்கிறீங்க, விளங்க மாட்டீங்களா? என்னோட ஒரு ஆள் கூட்டா, நெருக்கடிக்கு ஆளானவனுடைய பிரார்த்தனைக்கு பதில் தர நான் இருக்கும் பொழுது என்னோடு வேறு தெய்வங்களா அப்படின்னு அல்லாஹ் கோவப்பட்டு கேட்கிறான். 27 62 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி புலிது உள்ளதீன சாம்தும் இந்தூன் இல்லா, அல்லாஹ்வை என்று நீங்கள் யாரை பிரார்த்திக்கிறீர்களோ நபியை சொல்லிவிடுங்கள், அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரை பிரார்த்திக்கிறீர்களோ அவர்கள் லா யம்லிகூன மிஸ்கால தர்ரத்தின் ஃபிஸ் ஸமாவாத்தி வலா ஃபில் அர்த், வானத்திலும் பூமியிலும் அணு அளவு கூட அவர்கள் உரிமை படைத்தவர்கள் இல்லை. இந்த வானத்தில் உள்ள அணுவை கூட இங்கிட்டு உள்ள அணு அங்கிட்டு மாற்றி வைக்க, ஒரு நட்சத்திரத்தை இங்கிட்டு உள்ள இங்கிட்டு மாற்றி வைக்க அதிகாரம் இருக்கா அவருக்கு? ஒரு அதிகாரம் கிடையாது. ஒரு அணுவை கூட மாற்றி அமைப்பதற்கு அதிகாரம் படைத்தவர்கள் இல்லை. ஒமாலஹும் ஃபீஹிமா மின் ஷிர்கின், அதுல அவர்களுக்கு எந்த பங்கும் கிடையாது, பங்காளி கிடையாது. நீ இவரெல்லாம் பங்காளியா? எனக்கு நாகூராண்டர் பங்காளியா? ஏர்வாடி இப்ராஹிம் பங்காளியா? அப்துல் காதர் எனக்கு பங்காளியா? ஈசா நபி பங்காளியா எனக்கு? ஒமாலஹும் ஃபீஹிமா மின் ஷிர்கின், வானங்கள் பூமியில எனக்கு எந்த பங்காளியும் கிடையாது. 34 22 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் கேட்கிறான், குல் நபியை கேளுங்கள், அஃபரைத்துமா ததுன மின் தூனில்லா, அல்லாஹ் விட்டு விட்டு நீங்கள் பிரார்த்திக்கிறீர்களே அதை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன் அராதனி அல்லாஹு பிலுர்ரின், அல்லாஹ் ஒரு தீங்கு செய்ய நாடி விட்டான் என்று சொன்னால் ஹல் ஹுன்ன காசிபாத்து லுர்ரிஹி, அவன் செய்கிற தீங்குகளை இவரெல்லாம் தடுத்துவாங்களா? அல்லது அவ அராதனி பி ரஹமத்தின், அல்லாஹ் ஒரு அருள் செய்ய நாடி விட்டான் என்று சொன்னால் ஹல் ஹுன்ன மும்சிகாத்து ரஹமத்திஹி, அவன் செய்கிற அருளை இவங்க எல்லாம் தடுத்துற போறாங்களா? அதை டிசைட் பண்றது அவன். என்னை அதாபு செய்யறது சோதிக்கிறேன்னு முடிவெடுத்துட்டான்னு சொன்னா அதை மாத்திடுவாரா?
அல்ல எனக்கு அருள் செய்யறன்னு அவன் முடிவெடுத்துட்ட பிறகு இவரும் தடுத்துட போறாரா? என்னது போய் கேட்கிற? நான் முடிவெடுப்பேனா எடுக்க மாட்டேனா? நான் தான் எடுக்க போறேன். நான் முடிவெடுப்பேன்னு உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னா அவர்கிட்ட போய் கேட்கிற மாத்திருவாரா என்னைய? அவர் என் முடிவு மாத்திரங்களுக்கு அதிகாரம் படிச்சவரா? என்கிட்ட கேளுப்ப, நான் மாத்திடுறேன். முடிவு எடுத்த என்கிட்ட கேளு, நான் மாத்துவேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுப்பதில் உனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரி கால ரப்புக்கும், உங்கள் இறைவன் சொல்கிறான். அழகான வார்த்தை பாருங்க. உங்கள் இறைவன் சொல்கிறான், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னிடத்திலே பிரார்த்தனை செய், உன் பிரார்த்தனையை நான் ஏற்கிறேன். அல்லாஹ் கூப்பிட்டு சொல்றான். கால ரப்புக்கும், உங்கள் ரப்பு சொல்கிறான், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னிடத்திலே பிரார்த்தியுங்கள், பிரார்த்தனை ஏற்றுக்கொள்கிறேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி, எனது வணக்கத்தில் இருந்து யார் புறக்கணித்து அகந்தை கொள்கிறார்களோ, பிரார்த்திக்காம இருக்கிறவர்களை வணங்க மறுக்கிறவர்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான். என்னுடைய இபாதத்தை விட்டும் என்னுடைய பிரார்த்தனை விட்டும் யார் புறக்கணிக்கிறார்களோ சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன், இழிந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள் என்று 40வது அத்தியாயம் 60வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நிறைய சான்றுகள் வரிசையை எடுத்து பார்த்தீங்கன்னா 52:28 எடுங்க, 72:20 எடுங்க, 72:18 எடுங்க, 45:6 எடுங்க, 41:48 எடுங்க, 40:65 வசனத்தை எடுத்து பாருங்க, 40:20 எடுங்கள், 40வது அத்தியாயம் 14வது வசனத்தை பாருங்க, 40வது அத்தியாயம் 12வது வசனத்தை பாருங்க, 39வது அத்தியாயம் 38வது வசனம், 37வது அத்தியாயம் 75வது வசனம், 32வது அத்தியாயம் 16வது வசனம், 31வது அத்தியாயம் 30வது வசனம், 29வது அத்தியாயம் 24வது வசனம், 26வது அத்தியாயம் 213வது வசனம், இப்படி வரிசையா அல்ல அடி சொல்றான் பாட்டு. என்னைய தவிர எவங்கிட்டும் கேட்டான், நான் தான் முடிவு செய்வனே தவிர. அப்ப இந்த ஈயாக்கு நாற்பதுல என்ன அடங்குதுன்னு கேட்டா, உன்னையே வணங்குகிறோம் என்று நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? சொல்லிட்டோம்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்டா, அவன்கிட்ட மட்டும்தான் நம்முடைய கோரிக்கைகளை வைக்கணும், அவனை தவிர யார்ட்டையும் கோரிக்கை வைக்க கூடாது. இதை சான்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் ஒரு முன் உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்க. அவர்கள் கற்றுத்தந்த இபாதத்தையும் அந்த வழிமுறையையும் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. எல்லாமே இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்யற மாதிரியே அமைச்சு தந்திருக்காங்க. பாத்தீங்களா? தூங்க போறீங்க, அப்ப என்ன சொல்றாங்க உங்களை? இறைவா உன் பெயரால் தூங்குகிறேன் அல்லாஹும்மன்னு கூப்பிடு. அதாவது நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தர்றத ஒரு மூமின் எல்லா நிலையிலையும் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யறவனாக இருக்கணும். திங்கிறீங்க, பிஸ்மில்லாஹ் உன் பேர்ல திங்கிறான்ல அப்படின்னு நம்மளை சொல்ல சொல்றான். பாத்ரூம் போறோமா அதுக்கு சொல்ல சொல்றான். பாத்ரூம் வெளியே வர்றோமா அதுக்கு அந்த இறைவனுடைய பிரார்த்தனையை சொல்ல. தாம்பத்தியத்தில் ஈடுபடுறோமா அதுக்கு பிரார்த்தனை. அதே மாதிரி எல்லாத்துக்கும் புது சட்டை போடுறோமா, பள்ளியாசல் நுழையிறோமா, பள்ளியாசல் வெளியே போறோமா, கடத்தலுக்கு போறோமா, ஒரு விஷயத்தை தூக்குறோமா, ஒரு விஷயத்தை முடிக்கிறோமா, எதை செஞ்சாலும் அல்லாஹ் முன்னிறுத்தி அல்லாஹ் எனக்கு உதவி செஞ்சிரு. ஒரு கடையை திறக்க போறீங்க, பிஸ்மில்லான்னு சொல்லி அல்லாஹ் நீ எனக்கு பரக்கத் செய்ய அல்லாஹ் அப்படின்னு செய்வதாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எல்லா இபாதத்தும் அமைஞ்சிருக்கு. ஒரு தடவையாச்சு மக்கள்கிட்ட வந்து, மக்களே நான் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அப்படி சொன்னாங்களா? நான் யார் தெரியுமா? நான் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர். ஏதாச்சும் தேவைன்னா என்னை கூப்பிட்டு கேளுங்க, நான் வாங்கி உங்களுக்கு தருவேன். உங்களுக்கெல்லாம் கேட்க தெரியாது, நான் எதுக்கு இருக்கிறேன்? என்னை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள், எனக்கு இல்லாத ஒன்றா அப்படின்னு ஒரு நாள் சொன்னாங்களா? எமையும் ரசூலுல்லாஹ்வுடைய கால் தூசி பெறாதவர்கள்லாம் இதுக்கு உரிமை கொண்டாடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய வாழ்நாளில் ஒரு தடவையாவது எதுக்குப்பா போட்டு கஷ்டப்பட்டு அல்லாஹ்ட்ட கேட்டு இருக்கிறீங்க? என்னை கண்ணால பாக்குறீங்கல்ல, அல்லாஹ் பாத்தீங்களா? நீ என்னை தானே பாக்குற, என்கிட்ட கேள் நான் வாங்கி தர்றேன், நீ கேட்காத அப்படி சொன்னார்களா? இல்ல. எல்லா சந்தர்ப்பங்களையும் கேட்கத்தான் கற்றுக் கொடுத்தாங்க. நம்ம கற்றுதெல்லாம் என்ன? ஒவ்வொரு துவாவை எடுத்து பாருங்க. தொழுகையில ஓதுறீங்க, தொழுகையில ஓதும் பொழுது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது, இறைவா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் புரிவாயான்னு துவா செய்கிறோம். அல்லாஹ்ட்ட தான் கூப்பிடுறோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, அல்லாஹ் ஒரு இடத்துல பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லி 4 விஷயத்தை விட்டு பாதுகாப்பு தேட சொல்லி தர்றாங்க. அதுல என்ன செய்யணும்? அல்லாஹ்வை தான் கூப்பிட சொல்றாங்க. இப்படி வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் ஒரு மூமின் அவனை பிரார்த்திக்க கூடியவனாகவே இருக்கணும். ஒரு விஷயத்தை கூட விட்டு வைக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இது போக எத்தனையோ சங்கதிகள் நடக்கிறது. எல்லா மனு அங்கதான் போடுறாங்க. எவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது. நான் செஞ்சிருவேன் ஒரு நாள் சொல்லவே இல்லை, எனக்கு முடியும்னு சொல்லவே இல்லை. நம்ம சொன்னா கன்ஃபார்ம் அது முடிஞ்சு வச்சு, நான் சொல்லிட்டேன்ல, நான் சொன்னது அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ் சொன்னது நான் சொன்னது என்று சொல்லவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் பாவங்களும் பின் பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்நாளில் எத்தனை சந்தர்ப்பங்கள்ல எத்தனை விதமான பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஏராளமான நூல்கள் இருக்கு. நான் புகாரியில் உள்ளதை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் பாவங்களும் பின் பாவங்களும் அட்வான்ஸ் மன்னிப்பு வாங்கிட்டாங்க.
அவங்க பல சந்தர்ப்பம் அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, என்னுடைய முன்பாகத்தை மன்னிச்சிரு, பின்பாகத்தை மன்னிச்சிரு, ரகசியமா உள்ள மன்னிச்சிரு, தவற மன்னிச்சிரு, வேற என்ன செஞ்சாலும் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு புகாரில 834, 6326, 7388, 1120, 1154, 4000 ஒவ்வொரு வாசகங்கள், ஒவ்வொரு விதமான பாவ மன்னிப்புகள். 4967, 6317, 6326, 6369, 6375, 6377, 6398, 6399, 7358, 7388, 7442, 7499. இவ்வளவு புகாரிங்கிற ஒரு நூல்ல இவ்வளவு நம்பர்லையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவித நாம் தேடின வரைக்கும் இது மேல இருக்கும். நம்ம தேடி பார்த்த வரைக்கும் என்ன செய்யுது, ஒரு அதுக்கு இதே உட்கார்ந்து தேடினா கூட கிடைக்கும். சும்மா ஒரு மேலோட்டமா தேடி பார்த்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாவம் செய்திருந்தால் கூட, முன்னாடி மன்னிப்பு பெற்றிருந்தால் கூட, யா அல்லாஹ் நீ தான் என்னை மன்னிக்கணும், நீ மன்னிக்காட்டி என்னால் ஒன்றும் முடியாது, உன்னுடைய மன்னிப்பை வேண்டுகிறேன், நான் வேற என்ன செஞ்சாலும் மன்னிச்சிரு, தவற செஞ்சாலும் மன்னிச்சிரு, என் இதயத்தை கழுவிரு, என் இதயத்தில் கசரை நீக்கிரு என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுகிற துஆவை தாமும் செய்து நமக்கும் கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் இதுல பாக்குறீங்க. பெரும்பாலும் இந்த துஆ செய்யறது எப்ப நம்ம தடமாறுறோம்னா, நோய் வரும்போது தான் தடுமாறுறோம். நோய் வந்தா தான் என்ன செய்யணும், அவுளியாவேங்கிறோம். சாதாரண இடத்துல கூட மாட்டேங்கிறான். நோய் நொடி வந்தா தானே கூப்பிடுறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். அவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களை பார்த்திருக்கிறார்கள். என்ன செஞ்சாங்க, ஆசி வழங்கி குணமாக்குனாங்களா? நோயா இந்தா சரியா போச்சு போ அப்படின்னாங்களா? இப்படி பவுடரில் தூணாங்களா? அது ஏதாவது கொடுத்தாங்களா? மந்திரிச்சு கொடுத்தாங்க? ஒன்றும் கொடுக்கல. என்ன செஞ்சாங்க, அதுக்கு ஒரு துவா, அல்லாஹும்ம இறைவா ஸ்ரீ, நீ குணமாக்கு, நீ தான் குணமாக்குறவன், பாவம் உன்னுடைய அடியான் வந்து கஷ்டப்படுறான், நீ கொஞ்சம் குணமாக்கிறான்னு பிரார்த்தனை செஞ்சாங்க. அந்த நோய்க்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் தான் பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை புகாரியில 5743, 5744, 5745, 5750 பிரார்த்தனை பாருங்க. எத்தையுமே விட்டு வைக்கல. அதுக்கும் அல்லாஹ்ட்ட தான் கேட்கறாங்க. நோயா அல்லாஹ்ட்ட தான் கேட்கறாங்க. ஒரு முசீபத் மதீனாவுல போய் நுழைகிறாங்க. ஒருத்தருக்கும் ஊர் ஒத்துக்கிறல. புது ஊருக்கு ஒத்துக்கிறாங்கல்ல. மக்காவுல ஹிஜ்ரத் பண்ணி போறாங்க. அந்த ஊருடைய தட்பவெப்பம், கிளைமேட்டு, உணவு, பழக்க வழக்கம் எல்லாமே வேற. அது வீடு வாசலோடு இருந்தவங்க பிளாட்பாரத்தில் போய் கிடந்தா அனாதை போய் கிடக்குறாங்கல்ல, வீட்டில் இருந்தால் அது சேஃப்டியாக இருக்கும். முழுவதும் வெயிலாம் தலையில், ஊர்கள் மழையெல்லாம் அதுலங்கும் போது அவங்களுக்கு தாங்கிக்கிற முடியல. மதீனாவுக்கு போன புதுசில் எல்லாருக்குமே ஆளுக்கு நோய், பெரிய பிரச்சனை. ஒரு ஆளுக்கு வயிற்று போக்கு, ஒரு ஆளுக்கு காய்ச்சல், பலவிதமான நோய்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் எதுக்கு இருக்கிறேன், நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர் தானே, இப்போ வாரு குணமாக்குறேன், குணமாக்குனாங்களா? அந்த நோய் ஊரையே ஆட்டி படைச்சிருக்கும் போது அல்லாஹ்ட்ட அழுது புலம்புறாங்க. அல்லாஹ் ரொம்ப கஷ்டமா இருக்கு, மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களே, நீ குணமாக்கிருவேன், தாங்க முடியாம சிரமப்படுறாங்களா அல்லாஹ் என்று பெருமானார் பலா இறங்கும் பொழுது, பலா முசீபத்துங்கிறமே அது இறங்கும் பொழுது அவங்க நீக்கல, அவன்கிட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நீக்கலன்னா நீ எவன்கிட்ட போய் கேட்க போற? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீக்க முடியலன்னா வேற யார் நீக்குவா? ரப்புல் ஆலமீன் போய் கேட்டாங்க என்று சொல்லி புகாரியில நிறைய நூல்கள் வருது. நான் புகாரி தமிழ்ல வந்தனால அதை மட்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். புகாரியில் 1889, 3926, 5654, 5677, 6372 அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. பிரார்த்தனை என்பது அவன்கிட்ட தான் இருக்கணும் என்பதற்கு அது நிதர்சனமா வாழ்ந்து காட்டுறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பஞ்சம், ஆடு மாடுகள்லாம் சாவுது. சஹாபாக்கள் வந்து முறையிடுறாங்க. எப்படி? அல்லாஹ்வுடைய தூதரே ஜும்மாவுல ரசூல் ஸல்லல்லாஹு குத்பா ஓதிக்கிட்டு இருக்காங்க, உரை நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் எந்திரிக்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க என்ன இப்ப குத்பா ஓதுறீங்க, நாங்க பெரிய பயங்கரமான கஷ்டத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், மழை இல்லாம பயிர்கள்லாம் கருகுது, கால்நடைகள்லாம் சாவுது, குடிக்க தண்ணி இல்ல, பெரிய கஷ்டமா இருக்கிறது, நீங்க அல்லாஹ்ட்ட ஏதாவது கேளுங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போ மழை பெய்ய சொல்லல, அழுது கையேந்திட்டாங்க. யா அல்லாஹ் நீ தான் மழையை தரணும், ரப்புல் ஆலமீனே உன்னை விட்டு நாங்கள் யார்கிட்ட போய் கேட்போம், நீ தான் தரணும் அல்லாஹ்னு சொல்லி அழுதழுது அல்லாஹ்விடத்துல உடனே மழைக்காக மழைனோட அங்க மனு அங்கதான். அந்த மக்கள் முறையிட்ட உடனே என்ன செய்யறாங்க, அல்லாஹ்விடத்துல வந்து பிரார்த்தனை பண்றாங்க என்ற செய்தியை புகாரியில 932, 933, 1013, 1014, 1021, 1033, 3582 இதெல்லாம் பார்க்கிறோம். ஒரு தௌசி என்ற ஒரு கூட்டத்தினர்
அவங்க முஸ்லீம்களுக்கு ரொம்ப அனுசரணையா இருந்தாங்க. அவங்களுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து நல்லவங்களா இருக்காங்க, அவங்களுக்காக நீங்க ஏதாவது பண்ணுங்களேன். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க, யா அல்லாஹ் அந்த தௌஸ்ங்கிற கூட்டத்துக்கு நேர்வழியை காட்டு. அவங்க இஸ்லாத்துக்கு வராம இருக்கிறாங்க. அல்லாஹு மஹதி தௌசன், தௌஸ் கூட்டத்துக்கு நேர்வழி அல்லாஹ்விடம் கேட்டாங்க. நமக்கு உதவி செஞ்சுட்டாங்கல்ல, அதெல்லாம் சரியா வந்துடும் அப்படின்னு சொல்லவே இல்லை. அப்ப நபிகள் நாயகம் ஹிதாயத்திற்காக வேண்டி ஒரு ஆளுக்கு துவா செய்யறதா இருந்தா கூட என் கையில ஹிதாயத்தை அவங்க சொல்லவே இல்லை, அல்லாஹ்விடம் மனு போட்டாங்க என்று சொல்லி புகாரியில 2937, 4392, 6397 இதெல்லாம் பார்க்கிறோம். ஒரு ஆளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பரக்கத்து கிடைக்கணும், உனக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக அப்படிங்கிறதுக்கு பிரார்த்தனை செய்ய சொல்லி கேட்கிறார். பரக்கத்துக்காக துவா செய்யுங்க. அப்ப அல்லாஹ்ட்ட மனு போடுறாங்க, யா அல்லாஹ் இவருக்கு பரக்கத் செய். பரக்கத்துனா என்ன? குறைந்த பொருள் இருந்தா கூட அதுல நிறைந்த பயன் கிடைக்கணும், இருக்கிறத கொண்டு தேவைகள் நிறைவேறணும், கடன் வாங்கிடக்கூடாது, இருக்கிறதுல தேவைகள்லாம் நிறைவேற மிச்சமாகணும். ரொம்ப தர்றதுக்கு பேர் பரக்கத்து இல்லை, அல்லாஹ் தர்றது கொஞ்சமோ நிறையவோ அதுல நம்ம தேவை நிறையணும். 1 கோடி ரூபாய் கொடுத்து 1.5 கோடி ரூபாய் செலவு வந்து பரக்கத்தை தடுத்துறது. 1 கோடி ரூபாய் எல்லாம் கொடுத்து விட்டு 1.5 கோடிக்கு செலவு கொடுத்து விட்டான்னு சொன்னா 1 கோடி வந்த என்ன புண்ணியம்ங்கிறேன். 500 ரூபாய் தரட்டும், 400 ரூபாய் செலவாகட்டும், இது பரக்கத். 100 மிச்சமாவதுல இதுதான் பரக்கத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட எனக்கு பரக்கத்துக்கு துவா செய்யுங்கன்னு கேட்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்துக்கு என்னஞ்சாங்க, பரக்கத்துக்கு துவா நான் தர்றேன், பரக்கத்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லல, பரக்கத்துக்கு துவா செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியில 2502, 6353 இதுல எல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு நல்லது வேணும்ல, ஹசனத்து, யா அல்லாஹ் எனக்கு நல்லதை தா, எனக்கு எது இந்த உலகத்தில் நல்லதோ அதை கொடுத்துரு, எது மறுமையில் நல்லதோ அதை கொடுத்துரு அப்படின்று கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தெல்லாம் கேட்டிருக்கார்கள் என்பதை புகாரியில 4522, 6389 பார்க்கிறோம். ஒரு ஆள் ரொம்ப வறுமையில கஷ்டத்தில் இருக்கிறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்த உடனே அவங்க என்ன செய்யல, எதுக்குடா வறுமை கஷ்டம் வந்தா இதை வச்சுக்க, இந்த சட்டையை வச்சுக்க பரக்கத்து வந்துடும், இந்த அந்த வேட்டி கொண்டு வச்சுக்க உனக்கு பரக்கத்து வந்துடும், இந்த நான் யூஸ் பண்ண பொருளுக்கு வச்சுக்க நீ கோடீஸ்வரன் ஆயிருவே, இப்படி ஏமாத்துனாங்களா? அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை, அல்லாஹ் இவருக்கு நல்ல செல்வத்தை கொடு, நல்ல பரக்கத்தை கொடு, நல்ல வசதி வாய்ப்பை கொடு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிஸ்க்குக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட தான் மனு போட்டாங்க என்று புகாரில் 1982, 2049, 3781, 5072, 5167, 6334, 6344, 6378, 6380 இவ்வளவு ஹதீஸையும் சொன்னாலும் வைங்க ரமலான் கூட முடிஞ்சு போயிடும். அதுக்காக நம்பர் மட்டும் சொல்ல தேடி பார்த்துக்கிறேன். இந்த ஹதீஸை வாய்ச்சி நான் சொல்லிட்டு இருந்தேன்னு சொன்னா ரமலான் முடிஞ்சாலும் கூட முடியாது, அவ்வளவு ஹதீஸுகள் இருக்கிறது. அல்லாஹ்ட்ட மட்டும் பிரார்த்திக்கணுங்கிறதுக்காக வேண்டி, அதனால நம்ம ஒரு தகவலுக்காக வேண்டி இதெல்லாம் சொல்லிக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல பல எதிரிகள், மக்காவுல எதிரிகள் அடிச்சாங்க, முள்ள தூக்கி போட்டாங்க, கள்ள தூக்கி போட்டாங்க, ஒட்டக குடல தூக்கி கழுத்துல தூக்கி வச்சாங்க, போர்க்களத்தில் சந்திச்சாங்க, விரட்டிட்டு வந்தாங்க, இவ்வளவு எதிரிகள் இருந்தாங்க. எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லித்தாங்கன்னு கூட்டிட்டு வெட்டி கொண்டு விட்டாங்க. இப்படி பல இடைஞ்சல் வரும்பொழுதெல்லாம் அவங்க சபிக்கவோ அல்ல நாசப்படுத்தவோ செய்யவில்லை. அந்த நேரங்கள்ல எல்லாம் அவ்வளவு கோபம் வருது, ஆத்திரம் வருது, அநியாயம் பண்றாங்க, மனுவை அல்லாஹ்விடத்தில் தான் போட்டார்கள் என்று பல சந்தர்ப்பங்கள். எதிரிகள் பலவிதமான எதிரிகளுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் சாபம் போடவில்லை, அல்லாஹ்விடத்தில் மனுதான் போட்டார்கள், அல்லாஹ்விடத்தில் தான் கேட்டார்கள் என்பதற்கு ஏராளமான அந்த நம்பர் உங்களுக்கு குறிக்க முடியும். அவ்வளவு நம்பர் இருக்கு புகாரியில். ஒரு குறிப்பிட்டு குறைச்சு நான் சொல்வதாக இருந்தால் புகாரியில் 240, 520 ஒவ்வொன்றும் வெவ்வேறு சம்பவங்கள். 520, 804, 1002, 1003, 1006, 1007, 1020, 1889, 2224, 2801, 2814, 2931, 2932, 2933, 2934, 2964, 3066, 3024, 3064, 3185, 3854, 12 எழுதிட்டால் நீங்க போதும். 3960, 4088, 4090, 4091, 4094, 4111, 4115, 4533, 4560, 4774, 4809, 4821, 4800 வாசிக்க முடியல 22 அவ்வளவு இருக்கு. 4823, 4824, 6200, 6392, 6396 இதுல எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல எதிரிகள் அவங்களுக்கு இடைஞ்சல் தரும்போதெல்லாம் முறையிட்டாங்க. அங்க அவங்களே அழிச்சிடல, அவங்களுக்கு அழிக்க முடியல, அவங்களுக்கு பதிலடி கொடுக்க முடியல. எல்லாம் நீ பாத்துக்க, நீ தான் எனக்கு நியாயம் வழங்கணும், நீ தான் இந்த அநியாயக்காரர்களை தண்டிக்கணும், எனக்கு என்ன முடியும் அல்ல அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல தன்னுடைய பலவீனத்தை ஒப்புக்கொண்டார்கள் பார்க்கிறோம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நம்பர்ல அந்த யாராவது எழுதிக்கிறீங்க. நபிகள் நிறைய பேர் குறிக்கிற ஆட்களுக்கு இல்லாமல் போயிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்நாளில்
பல பல சந்தர்ப்பங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டா அல்லாஹ்விடத்தில் தான் பிரார்த்தனை வைத்திருக்கிறார்களே தவிர நம்மளை நானே செஞ்சிருவேன், என்கிட்ட வந்து கேளுங்க, நானே பார்த்துக்கிருவேன், எனக்கு இந்த அதிகாரத்தை நல்லா தந்திருக்கான்னு நடக்கல. அப்போ அவர்களுக்கு இல்லாத ஒன்றை நம்ம யார்ட்டையும் போய் கேட்டோம்னா பயங்கர குற்றமாயிரும். அதனால இய்யாக்க நஅபுது என்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறாங்க. அதை விளங்கி வணக்கம் துஆ என்பது வணக்கம் விளங்கிக்கிறங்க. ஃபர்ஸ்ட் விளங்குறது என்ன? உன்னையே வணங்குகிறோம் உறுதிமொழி கொடுத்தோமா, அதுக்கு என்ன அர்த்தம்னா உன்னிடத்திலே தான் துஆ செய்வோம், வேற யாரையும் துஆ செய்ய மாட்டோம்னு அர்த்தம். இபாதத்து துஆ மட்டுமா? இன்னும் நிறைய இருக்குது. நேர்ச்சை வணக்கம், ருக்கு செய்கிற வணக்கம், சஜிதா வணக்கம், சத்தியம் செய்கிறது வணக்கம்னு ஏராளமான வணக்கம். நம்ம தொழுகை நம்ம தான் வணக்கம் விளங்கி வச்சிருக்கிறோம். அந்த வணக்கத்தை யாருக்கும் நம்ம செய்யறது இல்லை. சில விஷயங்கள் வணக்கமா இருக்கிற விஷயங்கள் வணக்கம் நமக்கு தெரியல. அந்த மாதிரி வணக்கங்களை தெரிந்து கொண்டோமே ஆனால் அல்லாஹ் தவிர யாரையும் வணங்காமல் அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான். இன்னும் என்னென்ன வணக்கங்கள் எல்லாம் இருக்கிறது என்பது இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்கள் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள் இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள்,